இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு போலி அறிவியலை பிரச்சாரம் பண்ணது உண்மையிலேயே பார்த்தா மத தலைவர்கள் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரியோ அல்லது ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதரோ அல்லது ஒரு மசூதியில் இருக்கக்கூடிய ஒரு முல்லாவோ பெரும்பாலும் இப்படி பேசுறது கிடையாது. இதெல்லாம் ஒரு இந்த போலி அறிவியல் என்பது ஒரு மக்கள் மனதில் ஒரு விஷ விதையை விதைப்பதற்கான, அதன் மூலமாக மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயமான தவிர இதற்கும் மதத்திற்கும் சம்பந்தம். பழம் அறிஞர்களுடைய சிந்தனையை போலியாக வியாக்கியானம் செஞ்சு சொல்வதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த அறிஞர்களுடைய உண்மையான கண்டுபிடிப்பையே நம்ம பேசாமல் விடுறோம். நாம் எல்லாருமே வந்தேரிகள் தான், எல்லாருமே ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க தான். ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், ஒருத்தர் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம், அவ்வளோதான். எல்லாருமே வந்தேரிகள் தான், எல்லாருமே ஆப்பிரிக்காலேருந்து தான் வந்திருக்கோம். ஆண் பெண் சமத்துவம் கேட்கக்கூடாது, எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது இருக்கணும்னு சொல்லணும். அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாவதற்கான ஒரு சக்தியினுடைய ஒரு வேலை. அதனால்தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் கடவுள் இருக்காங்க, சொர்க்கம் இருக்குது, நம்ம இந்த உலகத்தில் நல்ல செயல்கள் செஞ்சால் தான் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லக்கூடியவங்கள் இதோட பின்னில் போகல. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அறிவியல் பற்றியும், குறிப்பாக சமீப காலத்தில் போலி அறிவியலை முன்னெடுத்துட்டு போகிற முயற்சிகளை பற்றியும் விரிவாக விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்களோட நாம் பேச இருக்கிறோம். தாவிவி என்று பலராலும் அழைக்கப்படுகிற விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் அறிவியல் விழிப்புணர்வு தொடர்பான பணிகளுக்காக அர்ப்பணித்து கொண்டவர், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். மத்திய அரசாங்கத்தின் விஞ்ஞான் பிரச்சார் நிறுவனம் இருந்தபோது அதில் மூத்த விஞ்ஞானியாக பலகாலம் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதாவது அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. வணக்கம் தாவி. வணக்கம். இப்போ சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விவாதம், ஃபேஸ்புக்லாம் பார்த்தோன்னா கோமியத்தில் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது, நோய் தீர்க்கும் மருந்துகள் இருக்குது, இப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை யார் செய்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாமியாருங்க இல்லை, அரசியல்வாதிகளும் இல்லை. இந்த பிரச்சாரத்தை செய்வது ஒரு உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தொழில்நுட்ப கல்லூரி, அது மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மத்திய அரசு கல்வி நிறுவனம். அதோடைய இயக்குனர் அப்படி பேசுறதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை பல தரப்புலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எதனால் இந்த போலி அறிவியல் விஷயங்களை ஒரு அறிவியல் நிறுவனமே முன்னெடுக்குது, இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இப்போ 3 விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திப்போம். நம்பிக்கை, கருத்து, அறிவியல் மெய். இப்போ நான் இந்த சட்டையோடு நான் இங்கே வந்திருக்கேன், இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அப்போ காலையில் நான் குளிச்சப்புறம் என்கிட்ட இருக்கக்கூடிய சட்டைகளை பார்த்தேன். இந்த சட்டை போட்டால் எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் தான் விஞ்ஞானியாச்சே, எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இல்லையா? இந்த மாதிரி பல நம்பிக்கைகள் உங்கள்கிட்டையும் இருக்குது, எனக்கும் இருக்குது, நேயர்கள்ட்டையும் இருக்குது. இது தனி விஷயம். கருத்து, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஸ்டுடியோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டுடியோவில் ஒரு குறிப்பிட்ட லைட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. இங்கே தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தீயணைப்பு விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க. ஸோ அந்த தீயணைப்பு விஷயங்கள் செய்வதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எனக்கு நம்பிக்கை தீயே வராது அப்படின்னு நீங்கள் சொல்லலை. இங்கே ஒரு பரிசோதனை நடத்தி நிறைய தீயெல்லாம் எரிய வச்சு அதிலிருந்து உங்களுக்கு கிடைச்ச இல்லைல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஃபயர் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் இதாங்க என் பில்டிங்கு, என்ன வேணும்னு கேட்டீங்க. அவர் அவர் படித்தது, இந்த பில்டிங்கில் பார்க்குறது, அதிலிருந்து ஒரு கருத்து சொல்கிறார், ஒரு நிபுணருங்கிற முறையில் கருத்து சொல்கிறார். வீட்டில் குழா ரிப்பேர், யார்கிட்ட போய் கேட்குறீங்க? பிளம்பர்கிட்ட போய் கேட்குறீங்க. அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இது கருத்து, ஒரு எக்ஸ்பர்டைஸ்லேருந்து வருது. இப்போ நம்ம எனக்கு குழா ரிப்பேருன்னு சொல்லி நான் ஃபயர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கக்கூடாது. ஃபயர் எப்படி வைக்கணும்னு நான் குழா ரிப்பேர்கார்ட்ட கேட்கக்கூடாது. ரைட்? ஸோ ஒரு எக்ஸ்பர்டைஸ், ஒரு அந்த துறை சார்ந்த
கருத்து. ம். மூணாவது வந்து அறிவியல் உண்மை. இப்போ எல்லாருக்கும் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு தெரியும். பிரபஞ்சம் வந்து இந்த வேகத்தில் விரிஞ்சிட்டு போகுது அப்படின்னு கருத்துக்கள் இருக்குது. உயிர் வந்து பரிணாம வளர்ச்சியில் வந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ரைட், இது அறிவியல் மெய். நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு. இப்போது என்கிட்ட நம்பிக்கை இருக்கலாம். அந்த நம்பிக்கையை நான் என் வாழ்க்கையில் செயல்படுத்தலாம். நீங்கள் என் நண்பர்னு சொன்னால் நம்ம 2 பேர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது இது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உதாரணமாக ஒரு நம்பிக்கை வச்சுப்போமே. இப்போ எனக்கு தொண்டை கரகரன்னு இருக்குது. அப்போ நான் வந்து பாலில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு சூடு பண்ணி குடித்தா நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இது என்னுடைய நம்பிக்கை அல்லது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு சரியாக வந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதை நான் ஒரு மருந்துன்னு ஒரு கருத்தாவோ அறிவியல் மெய்ன்னு சொல்லாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. கூடாது. ஸோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கலாம். அந்த நம்பிக்கைகளை உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், உங்கள் சுற்றத்தாரோட பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுடைய தனிப்பட்ட ஸ்பீச்சஸில் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம், தவறே கிடையாது. அதை ஒரு கருத்து என்றோ ஒரு அறிவியல் மெய் என்றோ சொல்வதில் தான் சிக்கல் வருது. அதுவும் ஒரு அறிவியலாளரே, அது அறிவியலாளரேங்கிற கேள்வியே இல்லை நான் இங்கே சொல்ல வருது. அது நம்ம 2வது விஷயமா வருவோம். யாராக இருந்தாலும் சரி, இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஃப்ரேம். ஓகே, அப்படி நம்ம பார்க்கலன்னா என்ன ஆகும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்ட்ட நம்பிக்கை இல்லையான்னு கேள்விகள்லாம் வரும். இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நான் போட்ட இந்த சொக்காலேருந்து எவ்வளவோ இருக்குது. அதனால் இது வந்து தனி விஷயம், பொதுவாக சொல்லக்கூடாது. இப்போ நான் போட்ட இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மாதிரி சொக்கா போட்டால் தான் நல்லா இருக்கும்னு நான் மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து சொன்னேன்னா அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான கருத்து இல்லை. ஓகே, அங்கே தான் வந்து போலியாக நான் பேசுகிறேங்கிறது வருது. ஓகே, ஓகே. ஸோ என்னுடைய பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவர் தனிப்பட்ட நம்பிக்கை வைத்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய நண்பர், குடும்பத்தார், அவர் வீட்டுக்கு வரவங்க, அவரை மீட் பண்ண வரவங்க நிச்சயமாக அவர் பேசியிருந்துருக்கலாம். எனக்கும் ஒன்றும் பெரிய இதில்லை. அதை பற்றி விவாதம் பண்ணலாம், அது வேறு விஷயம். அது தனின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் 2வது விஷயத்துக்கு வரேன். நிறுவனம் இந்த கருத்தை சொல்ல, அவர் நிறுவனத்தினுடைய அந்த தலைவராக இருக்கார். அவர் சொன்னார், அது நிறுவனத்துடைய கருத்தாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நம்ம சொல்வது வந்து ஒரு முறையாக இருக்காது. அது முறையாக இருக்காது, அதான் சொல்ல வரேன். அதே நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மற்ற அறிஞர் பெருமக்களும் பல்வேறு கருத்துக்களை இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது நிறுவனத்துடைய கருத்து, பிகாஸ் ஒரு தாள் தலைவராக இருக்கிறதுனாலே அப்படின்னு சொல்லுது. அது ஒரு பாலிசி டிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய செனேட்டில் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம். ஸோ அது ஒரு தலைவராக இருக்கவர் ஒரு பல்வேறு இடங்களில் பேசுகிற பேச்செல்லாம் வந்து நிறுவனத்துடையது அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியான ஒரு போக்கு கிடையாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய 2வது ஒரு கருத்தாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். 3வது இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு போலி அறிவியலை பிரச்சாரம் பண்ணுறது வந்து உண்மையிலேயே பார்த்தா மத தலைவர்கள் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரியோ அல்லது ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதரோ அல்லது ஒரு மசூதியில் இருக்கக்கூடிய ஒரு முல்லாவோ பெரும்பாலும் இப்படி பேசுறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சிறு குழு தான் பேசுகிறாங்க. அங்கே தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து போலி அறிவியல். இன்றைக்கி வந்து போலி அறிவியல் வந்து 2 விதமாக வருது. ஒன்று வந்து பழங்காலத்தில் இருந்த ஒரு நபர்கள் குறித்த போலியான தகவல்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரியபட்டா பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தார் என்பதிலிருந்து துவங்கி இந்த மாதிரியான ஒரு போலியான ஒன்று. இன்னொன்று போலியான கிளைம். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருக்கும் இந்த வாட்ஸ்அப் வந்திருக்கும். துளசி செடி வந்து ஓசோனை உற்பத்தி செய்யும், ஸோ வந்து ஓசோன் வந்து வளிமண்டலத்தை சுத்தப்படுத்தும், ஸோ அப்போ நீங்கள் துளசி செடி வச்சிங்கன்னா இந்த புவி வெப்பமடைதல் போன்ற விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பு. இல்லைனா திருநள்ளாறுக்கு மேலே செயற்கைக்கோள் நின்று போகுது, ஆமாம், இல்லைனா பறக்கவே பறக்காது, இல்லைனா ஃபோட்டோவே எடுக்காது, நிறைய கதா காலட்சேபங்கள்லாம் கூட நடக்குது. இது வந்து போலி அறிவியல். ஓகே, எனக்கு நம்பிக்கைகள் இருக்கலாம், சொர்க்கம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கலாம், நரகம் இருக்குன்னு இருக்கலாம், நான் வந்து நம்பாதவனாக இருக்கலாம், எனக்கு வந்து கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கை இருக்கலாம், நம்பாமல் இருக்கலாம். இந்த கடவுள் இருக்காரு, சொர்க்கம் இருக்குது, மேல் உலகம் இருக்குது, கடவுள் வந்து நான் இந்த உலகத்தில் எப்படி செயல்படுறேனோ அதை வச்சு எனக்கு தண்டனை கொடுப்பாரு அல்லது சொர்க்கம் கொடுப்பாரு அப்படிங்கிற கருத்து என்பது
ஒரு தெய்வீகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கருத்து. அதில் நம்ம வந்து விவாதம் செய்யலாம். அது எவ்வளோ தூரம் சரி போயின்னு நம்ம விவாதம் செய்யலாம், அது தனி விஷயம். அதுக்கும் போலி அறிவியலுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த போலி அறிவியல் என்பது வந்து ஒரு ஒரு மக்கள் மனதில் ஒரு விஷ விதையை விதைப்பதற்கான, அதன் மூலமாக மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயமான தவிர இதற்கும் மதத்திற்கும் சம்பந்தம். ஓகே, இப்போ பொதுவாக ஒரு கேள்வி வருது, ஏன்னா இந்த இந்த விஷயத்த போலி அறிவியல் நம்ம சொல்லணுமா, இதையே மூட நம்பிக்கைன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த கவ் யூரின் கோமியத்தையே வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதை குடிச்சா நோயெல்லாம் குணமாகும் அப்படிங்கிறது வந்து அது மூட நம்பிக்கை தானே அப்படின்னு வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், மூட நம்பிக்கைக்கும் போலி அறிவியலுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு வந்து கொஞ்சம் வரலாறை பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஓகே, மூட நம்பிக்கைனா என்னன்னு பார்ப்போம். நம்பிக்கைனா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, என்னுடைய சொக்கா இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் பார்த்துட்டோம். ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பூமியை பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்குது. ஆனால் ஏரி குளம் குட்டை எங்கே தண்ணி தேங்கி இருந்தாலும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது, அதாவது சமதளமாக இருக்குது. அதிலிருந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து எனக்கு என்ன கருத்து வரலாம், பூமி வந்து தட்டையாக இருக்கணும், அந்த தட்டையான பூமியில் ஒரு மலை இருக்குது, ஒரு பள்ளம் இருக்குது, அடிப்படை வந்து தட்டை அப்படின்னு நான் வந்து ஒரு தட்டையான பூமி அப்படின்னு நான் ஒரு கருத்துக்கு வரலாம். ஓகே, நம்பிக்கை. ஓகே, அதுக்கிட்ட நிரூபணம் இருக்கா? இல்லை, நம்பிக்கை. தினமும் சூரியன் உதிக்கிறதை பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து சூரியன் வந்து பூமியை சுற்றுது அப்படின்னு நான் வந்து நினைக்கலாம். ஓகே, நம்பிக்கை. ஓகே, அதுக்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில் பூமி தட்டை இல்லை, உருண்டைன்னு தெரிஞ்சு போச்சு, பந்து மாதிரி உருண்டைன்னு தெரிஞ்சு போச்சு. தினமும் பகலிரவு ஏற்படுத்துவது வந்து சூரியன் பூமியை சுற்றுறது இல்லை, சூரியன் பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்குது, சூரியன் அங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் இருந்தது வந்து நம்பிக்கை. இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகும் பூமி தட்டை தான், சூரியன் சுற்றுதுன்னு சொன்னாதான் மூட நம்பிக்கை. ஓகே, புரியுது இல்லையா? அதாவது வந்து பல கருத்துக்கள் நமக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறோம், அதுக்கு நம்மளால விடை கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு ப்ராசஸ்ல ஒரு ஹியூமன் சொசைட்டி வந்து கண்டுபிடிக்குது. அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு அப்பவும் நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் சொல்லி நிற்கிறது தான் மூட நம்பிக்கை. ஓகே, ஓகே. இங்க வந்து நான் வந்து ஒரு தத்துவத்துறையில் பயன்படுத்துகிற 3 வார்த்தைகளை பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ், ரெண்டாவது ஐடியாலஜி, ஓகே, மூணாவது வந்து சயின்ஸ். இந்த 3 வார்த்தையை நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளில் பயன்படுத்துகிறேன், அதை நான் விளக்கிடுறேன். இப்போ நான் வந்து பார்க்குறேன் இயல்பா, சூரியன் வந்து கிழக்க உதிக்குது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோமே. அதிலிருந்து நான் வந்து ஒரு நம்பிக்கை அடைகிறேன் இல்லையா, சூரியன் வந்து தினமும் உதித்து மறையும், சூரியன் வந்து பூமியை சுற்றுது, இல்லைனா கடல்லேருந்து உதிக்குது திரும்பி கடலில் போய் தூங்கிடுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நான் கருத்துக்கு வரேன் இல்லையா. அது வந்து ஒரு விதமான கான்ஷியஸ்னஸ் உலகத்திலேருந்து எனக்கு வந்தது. ஓகே, இது மாதிரி பல கான்ஷியஸ்னஸ் வரலாம். என்ன, இப்போ எனக்கு முன்னாடி வந்து இந்த கேமரா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்து தானே பண்ணுறேன். அங்கே கேமரா ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு என்னுடைய உணர்வுலேருந்து என்னுடைய கான்ஷியஸ்னஸ் இல்லையா. அதே மாதிரி தான் வந்து மிராஜ், காணல் நீர். காணல் நீரும் வந்து இயற்கை உங்கள் மேலே ஏற்படுத்துகிற விளைவின் காரணமாக வரக்கூடிய கான்ஷியஸ்னஸ், ஒரு பிம்பம். ஒரு பிம்பம். பூமி இருக்கு, சூரியன் வந்து சுத்துதுங்கிறதும் ஒரு பிம்பம், இயற்கை ஏற்படுத்தக்கூடிய பிம்பம், இயற்கையிலேருந்து வந்தது தான் மூணுமே இல்லையா. ரைட். இப்போ நம்ம வந்து இது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை ஆராய்ச்சியில் இறங்கும்போது நம்ம அறிவியலுக்கு போகிறோம். இந்த பிம்பங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த பிம்பங்களுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையாக வலிந்து ஒரு கட்டமைப்பு செய்கிறோம் இல்லையா, சிந்தனை கட்டமைப்பு, அது ஐடியாலஜி, கருத்தியல். நான் பயன்படுத்துகிற சென்ஸில் கருத்தியல்ங்கிறத வந்து பல்வேறு ஆட்கள் பல்வேறு விதத்தில் பயன்படுத்தலாம். நான் இந்த கான்டெக்ஸ்டில் நான் பயன்படுத்தல. ஸோ அப்படின்னு சொன்னாக்க ஒரு கட்டத்தில் எல்லா இண்டிவிஜுவல் நபர்களுக்கும் கான்ஷியஸ்னஸும் ஏற்படலாம், ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸும் ஏற்படலாம். அது கான்ஷியஸ்னா ஃபால்ஸ் கான்ஷியஸா அப்படிங்கிறது வந்து எங்கே தெரியும்,
நம்முடைய அடுத்த நடவடிக்கைகளை. என் கண் முன்னாடி தெரியுது நீரா காணல் நீரான்னு எனக்கு எப்போ தெரியும்? அதை நான் எடுத்து பருகும்போது, அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணரும்போது, அதை வந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு போகும்போது. ரைட்? ஸோ எல்லாருக்கும் இருக்கும். கருத்தியல் என்பது ஒரு சிந்தனையாளர்கள் பரவலாக மக்கள் அனுபவிக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ், ஃபால் கான்ஷியஸ்னஸை பயன்படுத்தி உருவாக்குற ஒரு விஷயம். அறிவியல் என்பது அப்படி உருவாக்காம நான் பார்க்கறது கான்ஷியஸா, ஃபால் கான்ஷியஸா, எது உண்மை, இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு வரக்கூடிய ஒரு தெளிவான பதில். அதில் வந்து நீங்கள் இயற்கையோடு ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கும், இயற்கையை கொஞ்சம் மாற்றி பார்க்க வேண்டியிருக்கும், பல்வேறு இடங்களில் பார்க்க வேண்டியிருக்கும். மேபி ஒரு உதாரணத்தோடு எடுத்துக்கலாமே. ஓகே. இப்போ வந்து ஒரு வீக்கர் செக்ஸ் அறிவியலோட நேரடியாக சம்மந்தம் இல்லை, இருக்கு, அதோட சேர்த்து சொல்கிறேன். வீக்கர் செக்ஸ், யாரை வீக்கர் செக்ஸ்னு சொல்கிறோம்? பெண்களை சொல்கிறாங்க. பட் நம்ம நடைமுறையில் அதானே பார்க்குறோம். பஸ்ஸில் போகிறோம், பார்க்குறோம் ஒரு ஆணும் பெண்ணும் வராங்க. ஆண் தான் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வராரு. மேலே எடுத்து வைக்கணும்னா ஒரு பெண் வந்து பார்க்குறாங்க, யாராவது ஒரு ஆண் ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே ஓகே. ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன ஒரு ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ் ஏற்படலாம்? பெண்கள் நிஜமாவே வீக்கு அப்படிதான் ஏற்படலாம் இல்லையா? அப்படின்னு ஏற்படலாம். பட் அது உண்மையா? இல்லை. ஏன்? நீங்கள் வந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை. அங்க தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம். நம்ம ஊர்ல எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வரேன். அதாவது நம்ம சூழ்நிலையிலேருந்து வேற சூழ்நிலையில பார்த்தா அது உண்மை இல்லை. நீங்க கிராமத்துல போனீங்கன்னா பெரும்பாலான வெயிட்டை யார் தூக்குறது? பெண்கள். பஸ்ஸில் ஏறும்போது பொட்டியை தூக்காம இருக்கலாம், ஆனா தலையில 4 குடத்தை சுமந்துன்னு ராஜஸ்தான்ல நடக்கிறாங்கல்ல டெய்லி காலையில. அதே மாதிரி இவ்வளோ பெரிய கூடையில அவ்வளோ பழங்களை வச்சுக்கிட்டு தலையில சுமந்துட்டு 70 வயசு 80 வயசு பாட்டி பண்றாங்க இல்லையா? அப்போ வந்து எப்படி? ஸோ இதான் சொல்ல வரேன். நமக்கு வந்து ஏற்படுற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு வந்து நான் முட்டாளா இருக்கிறதுனால ஏற்படல. என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அந்த உணர்வோடு நான் சும்மா இருக்கேன். ஆனால் அந்த உணர்வை பயன்படுத்தி சில சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆமாயா பெண்கள்னாலே வீக்கு தான், வீக்கர் செக்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணுறாங்க. நான் அந்த ஐடியாலஜிங்கிற அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டேன்னா தென் நான் வந்து ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்கேன். ஓகே. அறிவியல் நம்ம காமிக்குது இல்லையா, நீ வேற இடத்த பாரு, வேற நாட்டை பாரு, வேற காலகட்டத்தை பாரு, அப்படி இல்லையே அப்படின்னு காமிக்கும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறகு. ஸோ இந்த ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ், ஐடியாலஜி, சயின்ஸ், இந்த மூன்றுத்துக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தமான இயற்கைக்கும் இருக்கக்கூடிய உறவுல தான் வந்து நம்முடைய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மூட நம்பிக்கை என்பது பெரும்பாலும் ஃபால்ஸ் கான்ஷியஸ்லேருந்து ஏற்படுது. ஓகே ஓகே. இருட்டாக இருந்துச்சு, நடந்து போகிறோம், ஏதோ சத்தமாக கேட்டுச்சு, நான் வந்து ஏதோ பேய் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன். பேயின்னு ஒன்று இருக்குது, பேய்க்கு இந்த மாதிரிலாம் குணம் இருக்கும் அப்படின்னு கரெக்ட் பண்ணது வந்து ஒரு ஐடியாலஜி. ஓகே. போலி அறிவியல்ங்கிறது என்னது? இதோட சம்மந்தமே இல்லை. அறிவியல் மாதிரியான பேச்சில், அறிவியல் மாதிரியான சொல்லாடல்களில் உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை நான் வந்து பரப்புகிறேன். இப்போ வந்து துளசி செடி வந்து ஓசோன் வெளியிடும். அதில் எங்கே உங்களுக்கு வந்து இயற்கை உங்களுக்கு காமிக்குது? நீங்கள் பெரும்பாலான பஸ்ஸில் பெண்கள் சுமையை தூக்கல, மேலே வைக்கணும்னு சொன்னால் ஆண்களுடைய துணியை நாடுறாங்க. பெரும்பாலான பெண்கள், எல்லா பெண்களும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இயற்கை உங்கள் மனசில் அதை தூண்டுது. ஆனால் வந்து துளசி செடி இதை வெளியிடுதுன்னு எங்கே தூண்டுது? தூண்டல, பரப்புரை செய்யப்படுது. எஸ். ஓகே. அதுவும் போலியாக தயாரித்து பரப்புரை செய்யப்படுது. அதுவும் ஓசோன்னு சொல்லிட்டோம்னா அது சயின்டிஃபிக் டேர்ம். ஓகே. ஏன்னா எங்கேயோ நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம்ல, ஓசோன் ஓட்டை விழுது அதனால பூமிக்கு பாதிப்பு, ஓசோன் இருக்கணும், ஓசோன் வந்து கேடயம் அப்படின்லாம் படிச்சிருக்கோம்ல, அதோட அப்படியே ரிலேட் பண்ணுறது. அறிவியல் விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு, அறிவியல் விஷயங்கள்ல அறிவியல் வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு ஒரு நம்பிக்கையை, ஒரு தவறான நம்பிக்கையை வலுப்படுத்துவது, இதுதான் போலி அறிவியல் பிரச்சனை. இதில் நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் இருக்கு. ஒன்று நவீன விஷயங்களோட சம்மந்தப்படுத்தி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓசோன் இல்லைனா சேட்டலைட் வந்து பறந்து போகாது, இந்த மாதிரிலாம் பேசுவது. இன்னொன்று வந்து பழங்கால விஞ்ஞானிகளை பற்றி பேசுவது. ஓகே. லைக் இப்போ வந்து ஆரியபட்டர் வந்து பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சாரு, இல்லைனா பாஸ்கராச்சாரியார் வந்து நியூட்டனுக்கு முன்னாடியே கிராவிட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு. என்னையா கிராவிட்டி கண்டுபிடிச்சிட்டாரு? அவர் குருத்வாகர்ஷன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஹிந்தியில் குருத்வாகர்ஷன்னா கிராவிட்டி. ஓகே. ஆனால் அவர் காலத்தில் குருத்வாகர்ஷன்னா கிராவிட்டி கிடையாது, கனமான பொருள் கீழே விழக்கூடிய தன்மை.
ஸோ பிற்காலத்துல அந்த வார்த்தையை அந்த சயின்டிபிக் டேர்முக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ முற்காலத்திலையும் அதுதாங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து இந்த சென்ஸில் பொருட்கள் கீழே விழும் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் வந்து கிராவிட்டிங்கிறது வந்து நியூட்டன் கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நியூட்டன் கண்டுபிடிச்சது வந்து நியூட்டன் விதி, F = m1 m2/r². அந்த விதி அதுதான் வந்து நியூட்டன் லா. நியூட்டன் கண்டுபிடிச்சது அந்த நியூட்டன் விதி. அதுக்கும் பொருட்கள் கீழே விழுவுன்னு சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. பொருட்கள் கீழே விழுங்கிறது எல்லாரோட அனுபவம். அது ஏன் அப்படி இயங்குதுங்கிறது நியூட்டனோட கண்டுபிடிப்பு. எந்த விகிதத்துல இயங்குதுன்னு இந்த விதியை நான் பயன்படுத்தினேன்னா ஏன் நிலா சுத்துது விழலன்னு நான் பதில் சொல்ல முடியும். சோ மாங்காய் விழுதுல்ல, ஆமா, அப்ப ஏன் நிலா விழல? இதுதான் நியூட்டன் கேட்ட கேள்வி. அதே மாதிரி ஒரு பொருள் வந்து ஒரு ராக்கெட்டை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன விதியை பயன்படுத்தணும், எந்த வேகத்துல அனுப்பிச்சா வெளியே. ஸோ இந்த மாதிரி ஒரு பழம் அறிஞர்களுடைய சிந்தனையை போலியாக வியாக்கானம் செஞ்சு சொல்வதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த அறிஞர்களுடைய உண்மையான கண்டுபிடிப்பையே நம்ம வந்து பேசாம விட்டுறோம். அடுத்ததாக இப்ப இந்த போலி அறிவியல் திருப்பி திருப்பி பிரச்சாரம் செய்யப்படும் போது மக்கள் மீது என்ன தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த விஷயத்துக்கு? குட் பாயிண்ட். ஏன்னா இதுதான் வந்து கிரக்ஸ். நான் 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? கான்ஷியஸ்னஸ், ஃபால் கான்ஷியஸ்னஸ். இயற்கை நம்ம மனசுல ஏற்படுத்துது, உங்க மனசுலையும் ஏற்படுத்துது. காணல் நீர் இருக்கிற இடத்துல நான் இருந்தாலும் ஏற்படும், யார் இருந்தாலும் ஏற்படும். நான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எனக்கு காணல் இல்லை, எல்லார் கண்ணிலையும் அந்த காணல் நீர் காட்சி தரும். ஏன்னா இயற்கை உங்கள் மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், ரைட்? ஸோ அது வந்து ஒன்று. ஐடியாலஜிங்கிறது என்ன சொன்னேன்? இயற்கை நம்ம மீது ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்கத்தை பயன்படுத்தி அதை வந்து தூண்டி துறவி ஆராயாமல் தங்களுடைய தேவைக்காக அதை வந்து ஒரு கருத்தமைப்பாக மாற்றுவது தான் ஐடியாலஜி, இல்லையா? ஸோ இப்போ இந்த போலி அறிவியல்ங்கிறது அந்த மாதிரியான ஒரு கருத்தமைப்பு. என்ன கருத்தமைப்பு? இன்றைக்கி வந்து பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்குறோம். ஆண் பெண் சமம் எப்படி நீ பிரித்து பேசலாம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஆண் பெண் சமம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெண் ஆண் மாதிரியே இருக்கணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னும் சேர்த்து சொல்கிறோம். ஒரு ஆண் ஆண் மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெண் பெண் மாதிரியும் இருக்கல அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்கிறோம். அதே மாதிரி வந்து சமூக பிரிவுகள். இப்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டால் ஒரு முக்கியமான கருத்தாடல் என்ன இருந்தது? ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் தலையிலேருந்து பிறந்தாங்க, பிரம்மாவோட தலையிலேருந்து பிறந்தாங்க, குறிப்பிட்ட பிரிவினர் தோல்லேருந்து, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதை வந்து இங்கே நம்ம ஏற்றுக்கிறோமா? இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லா மனிதர்களும் ஒன்று, பிறப்பிலேயே சமமானவங்க தான். வெறும்னு சொல்லலை. இன்னைக்கு நம்ம வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் என்ன காமிச்சிருக்குது, எவிடன்ஸ் வந்திருக்கு. எல்லார்கிட்டையும் ஒரே விதமான ஜீன்ஸ் தான் இருக்கு. ஓகே, அடுத்த லெவலுக்கும் போயிட்டோம். நாம் எல்லாருமே வந்தேரிகள் தான், எல்லாருமே ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க தான். ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், ஒருத்தர் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம், அவ்வளோதான். எல்லாருமே வந்தேரிகள் தான், எல்லாருமே ஆப்பிரிக்காலேருந்து தான் வந்திருக்கோம். ஓகே, வந்திருக்கோன்னா உலகம் முழுக்க. அப்போ வந்து பித்ருபூமி அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் அடிபடுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அதன் மீது திரும்பவும் ஒரு பிடிப்பினை கொண்டு வரணும். ஓகே, அதன் மீது திரும்பவும் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கினாதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதி அமைப்பு அப்படியே இருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்க உருவாக்குற கருத்தியல் தான் இந்த போலி அறிவியல். என்ன பாரியா, அந்த அறிவியல்காரெலாம் சரியாக பேசலை, உனக்கு தெரியுமா? அந்த காலத்திலே நமக்கு தெரியும் துளசி புனிதமானது, ஏன் அது ஓசோன் விடும். பசு புனிதமானது, ஏன் அதோட கோமியத்தை குடிச்சா நோயெல்லாம் போயிடும். வெளிநாட்டுக்காரனே சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்வதன் மூலம் ஆரம்பித்து என்ன பண்ணலாம்? இதெல்லாம் உண்மையாக இருந்தால் மனு நீதியில் எதிர்க்கிறதும் உண்மையாக இருக்கணும்ல. ஆமாம். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஆண் பெண் சமத்துவம்னு கேட்கக்கூடாது. எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது இருக்கணும்னு சொல்லணும். அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாவதற்கான ஒரு சக்தியினுடைய ஒரு வேலைகள் தான். ஸோ அதனால் இதுக்கும் அறிவியலுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் மத நம்பிக்கைக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. ஸோ எல்லா ஏற்றத்தாழ்வுகளும், எல்லா பாரபட்சங்களும், எல்லா டிஸ்கிரிமினேஷனும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்கிற விஷயங்கள். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ப்ராஜெக்டே இல்லை. அதனால தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் கடவுள் இருக்காங்க, சொர்க்கம் இருக்குது, நம்ம இந்த உலகத்தில் நல்ல செயல்கள் செஞ்சால் தான் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லக்கூடியவங்க வந்து இதோட பின்னில் போல.
அவங்க வேறுபட்டு எங்களோட அஜெண்டா இது கிடையாது, கிடையாதுன்னு சொல்றாங்க. நாங்க அன்பை போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி தனியா நிக்கிறாங்க. ஓ. ஸோ அதான் சொல்ல வரேன், உண்மையான ஆன்மீகவாதிகள், எனக்கு கருத்து வித்தியாசம் இருக்கலாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து விவாதம் பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனால் உண்மையான ஆன்மீகவாதிகள் இதில் இல்லை. ஓகே ஓகே. இன்றைக்கு ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகிறது. இதை பிரிச்சு பார்க்கணும். அதாவது அறிவியலை நோக்கி மக்கள் செல்ல செல்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே வந்து மேம்படுது. அதுதான் வந்து அப்படி ஒரு சமூகம் அமைஞ்சிராதா அப்படிங்கிற ஒரு, அதுவும் வந்து நம்ம பார்க்குற உலகத்துலேருந்து தானே வருது. ஆமா, தலையிலேருந்து பிறந்தவங்க தான் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். ஆனால் உலகத்தில் என்ன பார்க்குறோம்? அமெரிக்காக்காரன் எங்கே இருக்கான், சைனாக்காரன் எங்கே இருக்கான், பள்ளி பாம்பு சாப்பிட்றான், பார்க்குறோம்ல. ஆமா ஆமா. ஓகே, இவங்களாலாம் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பட் நிறைய பேர் வேறு நாடுகள் போனால் என்னவா இருக்காங்க? ஸோ அப்போ வந்து அது அவங்களுடைய உள்ளார்ந்த குணம் இல்லை இல்லையா? ஆமாம். இப்போ தண்ணி வந்து ஓடுற குணம் உள்ளார்ந்த குணம். ஆமாம். எங்கே இருந்தாலும் தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். ஆனால் இந்த மனு நீதியில் எழுதி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உள்ளார்ந்த குணம் இல்லை, சமூகத்தினால நம்ம பிரித்து ஏற்பட்டிருக்கிற குணம் நம்ம கண்ணுக்கே தெரியுது இல்லை. அப்போ எப்படி நம்ப முடியும்? இப்போ என்னன்னா, இந்த போலி அறிவியலை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம முன்னெடுத்துட்டு போகும்போது அது ஒரு வகையான அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை பாரபட்சங்களை அப்படியே நிலைநிறுத்தி வைப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கு. இந்த போலி அறிவியலுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்த்து உடைச்சிட்டு சமூகத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும். என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாரும் முன்னெடுக்கணும்? ஒன்று, அறிவியல் கல்வியில் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். அறிவியல் கல்வி அப்படின்னு சொன்னாக்கா பல செய்திகளை மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கருத்து இன்னைக்கு மேலோங்கி வலுவாக இருக்கு. இல்லை, பூமியினுடைய வடிவம் கோளம்னு தெரிஞ்சுக்கிறது அறிவியல் இல்லை. ஏன் பூமியினுடைய வடிவம் கோளம்னு சொல்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் அறிவியல். காற்றுல 21% ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அறிவியல் கிடையாது. எப்படி அந்த 21% இருக்குன்னு கண்டுபிடிச்சோங்கிறது தான் வந்து அறிவியல். நிலவுக்கும் பூமிக்கும் இடையில வந்து தொலைவு வந்து 2,40,000 கிலோமீட்டர் சொச்சம் அப்படின்னு சொல்கிறது அறிவியல் கிடையாது. எனக்கு ஞாபகம் இல்லை. இட்ஸ் ஓகே. பட் எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது தான் வந்து அறிவியல். அந்த கண்டுபிடிப்போடைய அதுக்கு என்ன சான்று? இல்லை, அதுக்கு என்ன சான்று? அதை நான் ஏன் ஏற்றுக்கிறேன்? யாரோ சொன்னாங்கங்கிறதுனால நான் ஏற்றுக்கிறேன்னா? ஐன்ஸ்டைன் பெரிய ஆள் அதனால் அவர் சொன்னால் தப்பாக இருக்காது இல்லையே, அப்படி ஏற்றுக்கல இல்லையா? அறிவியல் அப்படி ஏற்றுக்கல இல்லையா? ஸோ அதுக்கான சான்றுகள் என்ன, எதன் அடிப்படையில் ஒன்றை வந்து அறிவியல் உலகம் ஏற்றுக்குது ஏற்றுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் அறிவியலினுடைய இதயம். அதை வந்து அறிவியல் கல்வியில் நம்ம வந்து கொண்டு வரணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளும் ஒரு ஆன்மீக தேடல் அப்படிங்கிறதுக்கும் இந்த போலி அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், கொஞ்சம் பேர் என்ன கோச்சிக்கிட்டாங்க. நேர்களும் கோச்சிப்பாங்களான்னு தெரியாது, கோச்சிக்காதீங்க. திருவள்ளுவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, அதனால திருக்குறளுக்கு ஏதாவது இழுக்கா? ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ அப்போ வந்து அன்னைக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தெரியாதுங்கிறதுனால அன்னைக்கு எழுதி வச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்லணுமா? அவசியம் இல்லைல்ல. அதுக்காக வலிஞ்சு கட்டி அன்னைக்கே அவங்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தெரியும், இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் போலியாக பரப்பதுனால அது பெருமையா? இல்லை. இன்னைக்கு நான் வந்து திருவள்ளுவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொன்னதுனால திருக்குறளுக்கு உயர்ந்து போகாது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு வேலையற்ற வேலை. அதுக்காகவே நம்ம வந்து மதிக்க கற்றுக்கணும். ஓகே ஓகே. அதை வந்து இன்னொன்று தோணாலும் நம்ம வந்து மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த போலி அறிவியலினுடைய அந்த ஒரு மனத்தேவை இருக்கு இல்லையா? நானும் அந்த காலத்தில் பெருசாக இருந்தோம் இல்லை, அவசியம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் எல்லாரும் மாதிரி நம்மளும் இருந்தோம். இங்கேயும் பல அறிவியலாளர்கள் இருந்தாங்க, அறிவியல் உண்மைகள் பல கண்டுபிடிச்சாங்க. அந்த அறிவியல் உண்மைகள் படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு இருந்தது என்னைக்கும் முன்னாடி யார்கிட்டையும் இருக்குல்ல. ஓகே ஓகே இல்லையா? ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும். மூணாவது, ஐ திங்க் ஒரு வலுவான ஒரு அறிவியல் மனப்பான்மைக்கான ஒரு பொது இயக்கம், ஸோ தட் இதை வந்து பப்ளிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து வேணும். எப்படி வந்து ஒரு நம்பிக்கை, கருத்து, அறிவியல் உண்மை அப்படிங்கிறத வேறுபடுத்தி நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கைங்கிற அடிப்படையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறது வந்து வேறு விஷயம். ஆனால் ஒரு பொது வெளியில் நம்ம அப்படி செய்யும்போது அது எவ்வளோ தூரம் சரியாக இருக்க முடியும்? பொது வெளியில் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஏன் அறிவியல் உண்மைகளை சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட ஒரு
இயக்கங்கள் கருத்தாடல்கள் வந்து அவசியம். அந்த பக்குவத்தோட அதை வந்து கையாளும். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையா பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப அழகா அறிவியலே எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பல்வேறு நிலைகள்ல வந்து நம்மளுடைய சிந்தனையே வளர்ச்சி அடையுதுங்கிறதெல்லாம் சொல்லி, அதன் பின்னணியில இந்த போலி அறிவியல் பிரச்சாரம்ங்கிறது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதை பத்தியும் ரொம்ப விளக்கமா சொல்லி, நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆழமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.